Hi all, next class day 3 grid design. ஓகேங்களா, grid designs means நம்ம செக்ஸு பாக்ஸு ஷேப் ஸோ இந்த மாதிரி டிசைன் பாக்ஸை போடுறது வந்து கிரிட் டிசைனர்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே டிசைன் போடுறது கிரிட் டிசைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட்டாக அண்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி நிலுவாக அண்ட் அட்டமான்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ட்ரா பண்ணுங்கள் அந்த பாக்ஸை ஃபுல்லாக. அது ஒரு செக்ஸ் டிசைன்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பாக்ஸ் க்ராஸாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ பாக்ஸு ஷேப் வந்து ஸ்லோவாக நீங்கள் க்ராஸாக ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்லோவாக போடுங்க, பாக்ஸு ஷேப் கரெக்டாக வரும். அண்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடு க்ராஸாக மேலே ஸ்டார்ட் பண்ணி இங்கே எண்டுக்கு விடுங்க, அப்போ கொஞ்சம் நீட்டாக வரும் டிசைன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பேப்பர் டச் பண்ணி ட்ரா பண்ணால் பாக்ஸ் வந்து நீட்டாக வராது. உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி வந்தாலும் பேப்பர் டச் பண்ணாமல் மினிமம் ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் லைன் வேணுமானா டச் பண்ணிக்கலாம், மறுபடியும் அதை மேலே போடுற லைனுக்கு டச் பண்ணாமல் போடுங்க, இல்லைன்னா ஸ்மஜ் ஆகிடும். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட்டு அண்ட் மேலே நம்மளுக்கு ஒரு வி ஷேப் கிடைக்கும், அந்த வி ஷேப் ஃபில் பண்ணுங்கள். நெகட்டிவ் ஃபில்லிங் வச்சு கேப் இருக்கிறதுல நேராக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே அது வி ஷேப்புக்கு அட்டாச்சாக மறுபடியும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு டைமண்ட் ஷேப் வரும். அதுக்கு ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ்ன்ற மாதிரி நம்மளுக்கு மேலே கீழே வரும். அந்த ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக அட்டாச்சாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், நம்ம நேராக போட்டோம்னா அது ஸ்ட்ரைட்டாக வரும். நம்ம இந்த மாதிரி அட்டமாக பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் போடுற மாதிரி வரும். ஸோ ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா இது ஒரு செக்ஸ் டிசைன் இல்லை கிரிட் டிசைன். செக்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா கிரிட் டிசைன் சொல்லுவோம். இதில் மெயின் நம்ம என்ன லைன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட், ஆல்மோஸ்ட் லைன்ஸு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் 1 or 2 5 டைம்ஸ் கூட லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மிடில் டாட் வைக்கலாம். ஓகேங்களா, இது நீங்கள் தனித்தனியாக போட்டு கூட ட்ரா பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் ஒரே பாக்ஸில் எல்லா டிசைன் மாதிரி போட்டேன், 2 டிசைன் போட்டுட்டேன். நீங்கள் தனித்தனியாக பாக்ஸ் போட்டு போடுங்க. அந்த மறுபடியும் ஸ்மால் லைனையும் போடுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம செக்ஸ் ஆர் கிரிட் டிசைன்ஸில் சிங்கிள் லைன், டபுள் லைன், ட்ரிபிள் லைன் மேக்ஸிமம் லைன்ஸ் இம்பார்ட்டண்ட். லைன்ஸை தான் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணுவோம். ஸோ மோர் தேன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வேணுமுன்னா நீங்கள் அப்புறம் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நோட்டில் ரஃப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஒரு லைன் போடுறோம், அதுக்கு அட்டாச் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பாக்ஸு ஷேப் வரும். ஓகேங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னா பாக்ஸு ஷேப்பே மாறிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி போடலாம். அண்ட் நான் வந்து இதுக்கு வந்து மிடில் வந்து அந்த வி ஷேப் அட்டாச்சாக டாட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் ட்ராப்ஸும் போடலாம். மேலே டாட்டு வச்சு கீழே சின்ன கீத்தா ட்ராப்ஸு இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள், ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா.